அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு ஏப்ரல் மாசம் 10ஆம் தேதி வியாழக்கிழமை. அது மட்டும் இல்லாம பிரதோஷமும் இன்னைக்கு நமக்கு இருக்கு. வியாழக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய பிரதோஷத்தை குபேர பிரதோஷம், குருவார பிரதோஷம்னு சொல்லுவோம். இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல இன்னைக்கு சாயங்காலம் 4:30 மணில இருந்து 6 மணிக்குள்ள இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய 9 முறை மட்டும் நீங்க எழுதி என்ன வரம் கேட்டாலும் அது நிச்சயமா உங்களுக்கு கிடைச்சே தீரும்னு சொல்லலாம். நீண்ட நாட்களா நிறைவேறாத வேண்டுதல்கள் இருக்கிறவங்க தவறாம இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு நமக்கு வியாழக்கிழமை. இது பெரும் செல்வத்துக்கு அதிபதியான குபேர பகவான் மற்றும் நமக்கு கோடீஸ்வர யோகத்தை அள்ளி தரக்கூடிய குரு பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. குரு பகவானோட பரிபூரணமான அருள் நமக்கு இருந்துட்டாலே நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய பணத்தடைகள் எல்லாமே நீங்கும். கோடீஸ்வர யோகம் நிச்சயமா நமக்கு ஏற்படும். அந்த வகையில ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வியாழக்கிழமை நாள் பணவசியத்துக்கான தாந்திரிக பரிகாரங்களை செய்யறதுக்கு ஏற்ற நாளா இருக்கு. அடுத்ததா இந்த நாள்ல பிரதோஷமும் இருக்கிறது கூடுதல் சிறப்பு. இந்த பிரதோஷம் சிவபெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். வளர்பிறையில வரக்கூடிய பிரதோஷ நாள்ல நமக்கு வேண்டிய வரங்களை சிவபெருமான் கிட்ட நாம கேட்கும் போது நிச்சயமா நமக்கு கை மேல பலன் கிடைக்கும். அந்த வகையில இந்த நாள்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்லி பிரார்த்தனை செய்யறத காட்டிலும் உங்களுக்கு என்ன வரம் வேணுமோ அதை நீங்க சிவபெருமான் கிட்ட கேட்டு பாருங்க. நிச்சயமா நீங்க கேட்ட வரம் உடனடியா உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததா இந்த நாள்ல இன்னும் ஒரு அற்புதமான சேர்க்கை நமக்கு இருக்கு. 9/9ங்கிற சேர்க்கை இன்னைக்கு நமக்கு வருது. இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த வருஷம் 2025வது வருஷம், இதோட கூட்டுத்தொகை 9. அதே மாதிரி இன்னைக்கு நமக்கு பங்குனி மாசம் 27ஆம் தேதி, இதோட கூட்டுத்தொகையும் 9. அந்த வகையில 9/9ங்கிற சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல பிரதோஷ நேரத்துல, அதாவது இன்னைக்கு சாயங்காலம் 4:30 மணியில இருந்து 6 மணிக்குள்ள நாம கேட்ட வரம் நமக்கு உடனடியா கிடைக்கிறதுக்கு 9 முறை மட்டும் நாம எழுத வேண்டிய அந்த வார்த்தை என்னன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். அதே மாதிரி இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம், ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம், உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம். ஆனா இதுல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம், இந்த நேரத்தை மட்டும் தவற விடாம இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. அதாவது சாயங்காலம் 4:30 மணியில இருந்து 6 மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை நீங்க செய்யணும். மத்தபடி வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளும் நமக்கு கிடையாது. யாரெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்யலாம்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே செய்யலாம். இன்னைக்கு எல்லாருக்கும் ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கு, நிறைவேறாத வேண்டுதல் இருக்கு. இப்படிப்பட்ட வேண்டுதல் உடனடியா நிறைவேறதுக்கு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. அதே மாதிரி ஒரு சமயத்துல ஒரே ஒரு வேண்டுதலுக்காக மட்டும்தான் இந்த பரிகாரத்தை செய்யணும். இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு 2-3 வேண்டுதல் இருக்குன்னா ஒரு வேண்டுதலுக்காக நீங்களும் இன்னொரு வேண்டுதலுக்காக உங்க ஃபேமிலி மெம்பர்ல யாராவது ஒருத்தவங்களை இந்த பரிகாரத்தை செய்ய சொல்லி சொல்லுங்க. நீங்க உங்களுக்காகவும் வேண்டுதல் வைக்கலாம், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவும் வேண்டுதல் வைக்கலாம். சரி, இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, கோடு போட்ட பேப்பர், கோடு போடாத பேப்பர், எதை வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம். லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு ஏதாவது நோட்புக் வச்சிருந்தீங்கன்னா அதை கூட இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததா எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், பால் பாயிண்ட் பென், இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும். ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, அப்படி இல்லைன்னா ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ரெட் கலரை பயன்படுத்துறது நல்லது.
அதே மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட வேண்டுதல்கள் இருக்கிறவங்க கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை நீங்க பயன்படுத்திக்கோங்க. இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். எப்பயும் போல 10 பைசா கூட செலவே இல்லாத ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இந்த வீடியோலயும் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நம்ம சேனல்ல ஜாயின் பட்டன் ஆன் பண்ணிருக்கேன். நம்ம சேனல்ல மெம்பரா ஜாயின் பண்றவங்களுக்கு 3 லெவல்ல நான் பெனிஃபிட்ஸ் கொடுக்கறேன். இதுல ஃபர்ஸ்ட் லெவல் ஸ்டார் லெவல். இந்த ஸ்டார் லெவல்ல ஒவ்வொரு மாசத்துக்கான மணி சேலஞ்சுக்கான வீடியோ நான் உங்களுக்கு கொடுப்பேன். இந்த ஏப்ரல் மாசத்துக்கான மணி சேலஞ்சுக்கான வீடியோ ஏற்கனவே நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா கோல்டு லெவல்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு ஒவ்வொரு மாசமும் 2 முறை பணத்தை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ரேக்கி எனர்ஜைஸ் மொபைல் வால்பேப்பர் நான் உங்களுக்கு கொடுப்பேன். தீராத கடன் பிரச்சனை இருக்கு, என்ன செஞ்சாலும் இந்த பண கஷ்டம் தீர மாட்டேங்குதுங்கிறவங்க இந்த ரேக்கி எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால்பேப்பரை காலையில 5 நிமிஷம், நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி 5 நிமிஷம் மட்டும் நீங்க பார்த்தாலே போதும். உங்க முயற்சியோட சேர்த்து நீங்க செய்யக்கூடிய இந்த பரிகாரம் நிச்சயமா உங்களுக்கு நல்ல ஒரு பணவசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையும் படிப்படியா குறையும். இந்த மொபைல் வால்பேப்பர் உங்களுக்கும் வேணும்னா நம்ம சேனல்ல கோல்டு லெவல்ல மெம்பரா ஜாயின் பண்றதுக்கு என்ன டீடைல்ஸ்ங்கறத செக் பண்ணி பார்த்துட்டு மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட ஹோம் பேஜ்ல ஜாயின் பட்டன் இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் உங்களுக்கு ஜாயின் பட்டன் இருக்கு. விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க. அடுத்ததா நாளைக்கு நமக்கு பங்குனி உத்திரம் இருக்கு. முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய இந்த சக்தி வாய்ந்த நாள்ல 1 ரூபாயோட 6 மிளகையும் இந்த ஒரு ரகசிய பொருளையும் சேர்த்து வச்சாலே போதும். பணவசியமும் தனவசியமும் ஏற்படும். தினமும் பணம் உங்களை தேடி வரும்னு சொல்லி ஒரு அற்புதமான அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்தி ஒரு வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க அந்த வீடியோவை பார்த்து பலனடைங்க. சரி, இப்ப நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு சாயங்காலம் 4:30 மணில இருந்து 6 மணிக்குள்ள அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான இடத்துல உட்கார்ந்துகிட்டு உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செஞ்சதுக்கு அப்புறமா சிவபெருமான் கிட்ட உங்களுக்கு என்ன வரம் வேணுமோ அதை நீங்க கேளுங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரே ஒரு வேண்டுதலை சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பேப்பர்ல 1ல இருந்து 9 வரைக்கும் கவுண்டிங் நம்பரை போட்டுக்கிட்டு இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்டை 9 டைம்ஸ் நீங்க எழுதுங்க. அந்த ஸ்விட்ச் வேர்டு என்னன்னு இப்ப நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். நந்தி பவர் ஆன். இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன். நந்தி பவர் ஆன். இந்த ஸ்விட்ச் வேர்டை இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இப்போ இந்த பிரதோஷ நேரத்துல நந்தியம் பெருமான் கிட்ட நாம வைக்கக்கூடிய வேண்டுதலை சரியான சமயத்துல நந்தியம் பெருமான் சிவபெருமான் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதா சொல்லுவாங்க. அந்த வகையில நந்தியம் பெருமான மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு உங்க வேண்டுதல் நிறைவேறதுக்கான வழி உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நந்தி பவர் ஆன் அப்படிங்கிற ஸ்விட்ச் வேர்டை 9 முறை மட்டும் நீங்க எழுதுங்க. இப்படி எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா உங்க வேண்டுதலை நந்தியம் பெருமான் கிட்ட மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த பேப்பரை நீங்க பத்திரமா ஏதாவது ஒரு இடத்துல வச்சிருங்க. இந்த பேப்பரை நீங்க எதுவுமே செய்ய தேவையில்லை. உங்க வேண்டுதலே நிறைவேறினா கூட இந்த பேப்பரை அப்படியே நீங்க வச்சிருங்க. இந்த பேப்பரை நீங்க பூஜை அறையிலையும் வைக்கலாம், பீரோலையும் வைக்கலாம். இந்த பேப்பர் தானா டேமேஜ் ஆயிருச்சுன்னா மட்டும் இந்த பேப்பரை எடுத்து ஒண்ணு எரிச்சிருங்க. அப்படி இல்லைன்னா ஓடுகின்ற நீர்நிலைகள்ல தூக்கி போட்டுருங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். எல்லாருமே செய்யக்கூடிய வகையில ரொம்ப ரொம்ப எளிமையான செலவே இல்லாத பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். முழு நம்பிக்கையோட இப்ப நான் சொன்ன இந்த குறிப்பிட்ட நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்யும் போது நிச்சயமா நீங்க கேட்ட வரம் உடனடியா உங்களுக்கு கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.